மதிப்பெண்களும் கிடைக்காது என்ற ஒரு மோசமான சூழல் உருவாகி இருக்கிறது. தற்போது நாங்கள் 50 வயது 55 வயது இது போன்ற நிலையில இருக்கின்றோம். இப்போது போய் நாங்கள் ஏதாவது பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று கோச்சிங் சென்டர் சென்று சேர்ந்து படித்து இந்த தேர்வில் தகுதி தேர்வில் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமா? நாங்கள் எந்த பாட புத்தகத்தில் பாடம் எடுக்கிறோமோ அதே பாட புத்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்பதுதானே சரியாக இருக்கும் என்று ஆசிரியர் சங்கங்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையும் வைக்கிறார்கள். எங்களுக்கான பாஸ் மதிப்பெண் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது, அதை குறைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுடைய படிப்பு மற்றும் அவர்களுடைய பணி அனுபவத்திற்கு ஏற்ப வெயிட்டேஜ் மதிப்பெண் கொடுக்க வேண்டும். இது பல மாநிலங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொல்கத்தாவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்டை மாநிலங்கள் சிலவற்றிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல ஆசிரியர் சமுதாயத்தின் மீது நல்ல அக்கறை இருக்கக்கூடிய அரசாங்கம் உடனடியாக அதனை செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசு இதில் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். கௌதமி, நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் வேண்டுமென்றே வினாத்தாள்கள் கடினமாக கேட்கப்பட்டதாக ஒரு பகீர் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்து ஏராளமான கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பணியை தக்க வைப்பதே ஆசிரியர்களுடைய கவனமாக இருக்க வேண்டும் என அரசு கூறுவதாக சொல்லப்படுகிறது. மற்ற கோரிக்கைகளுக்காக போராடாமல் ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என அரசு கருதுவதாகவும் புகாரை சொல்லியிருக்கிறார்கள். சிலபஸ் படி 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுக்கும் ஆசிரியர்களுக்கு தேர்வு நடைபெற்றது. ஆனால் நேற்று நடந்த தேர்வில் 11, 12ஆம் வகுப்பில் இருந்தெல்லாம் கேட்கப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது சார்ந்து ஜாக்பாட் ஆசிரியர்கள் சங்கத்திலிருந்து முருகன் அவர்கள் கருத்தை பகிர்ந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சர்வீஸுக்கு வந்து இன்றைக்கு 50 வயது 55 வயது ஆகின்ற இந்த வேளையில் எங்கள் மீது இந்த தேர்வு திணிக்கப்பட்டு குரூப் 1க்கு நிகராக நீங்கள் தேர்வு எழுதுங்கள் என்பது போன்ற கேள்விகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கேள்வி நான் படிக்கின்றேன். அதாவது 11th 12th சயின்ஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸ் 6, 7, 8 தான் பட்டதாரிகளுக்கு. இதில் நேற்று ஏ செக்ஷனில் ஏ பிரிவு கேள்வி 96வது கேள்வி டெட் செகண்ட் பேப்பரில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு செல் துகள்களுக்கு அனிமல் கியூல்ஸ் என்று பெயரிட்டவர் யார் என்று ஒரு கேள்வி இருக்குது. இது பயாலஜி கேள்வி. இந்த பயாலஜி கேள்வி ஹையர் செகண்டரி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பாடம். இந்த 6, 7, 8 எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் 11th 12th பாடத்தை அவர் நடத்தியிருக்கவும் மாட்டார்.